நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது நமக்கு மாடலிங். ஓகே, மாடலிங்கிறது ஒரு டிராஃப்டிங்ல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு மாடலிங். டிசைன்ல இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜ் தான் மாடலிங். அப்படின்னா உள்ள நிறைய செக்ரிகேட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு தனித்தனியா. அது வந்து டிசைன்ஸை பொறுத்து இன்னும் டீவியேஷன்ஸ் நிறையவே உள்ள பில்டப் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க ஒர்க் பண்ண போனீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம டிசைன்ஸ் எந்த மாதிரி அச்சீவ் பண்றாங்க அப்படின்றது பொறுத்து சேஞ்ச் ஆக சான்சஸ். ஆனால் பேசிக் அவுட்லைன்ல ஸ்டடி பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கான்செப்ட் சொல்லலாம். இப்போ வெல்டிங் ஒன்று தனியாகவும் நமக்கு அப்ரோச் பண்ற மாதிரியான கான்செப்ட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 4 கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். மாடலிங்ல என்ன அப்படின்னா நம்ம பாட் மாடலிங் சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். ரெண்டாவது சர்ஃபேஸ் மாடலிங், அப்புறம் தேர்ட் ஒன் ஃபேஸ் ஷீட் மெட்டல் மாடலிங், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க்கு, லாஸ்ட் ஃபைனல் வந்து எல்லா மாடல்ஸும் இண்டிவிஜுவலாக பண்ணதுக்கப்புறம் அதோட ஓவரால் அசம்பிளி யூசேஜ். ஓகேவா, இதுதான் மொத்தமாக நமக்கு மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே. இந்த மாடலிங் சாஃப்ட்வேர்ல எக்ஸாம்பிள் பார்ட் மெட்டீரியல்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸிமம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எந்தெந்த பார்ட்லாம் நமக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியலை வச்சு மெட்டீரியல் ரிமூவிங் ப்ராசஸ் மூலமா மேனுஃபேக்சரிங் அச்சீவ் பண்றோமோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் மாடல் தான் டிசைன்ஸ் பண்ணி அதோட அவுட்புட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான செக்டார் டிசைன்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்ட் மாடல் டிசைன் சொல்லலாம். அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது என்னன்னா சர்ஃபேஸ் மாடலிங். சர்ஃபேஸ் மாடலிங் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதோட அவுட்டர் பாடி, இது ஒரு காம்பனண்டோட அவுட்டர் பாடி, சம்திங் என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸோட அவுட்டர் ஸ்ட்ரீட் பாடிஸ், ரோபோட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், மெட்டல்ஸ், ஹேண்ட்ஸ், ஆர்ம்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா அவுட்டர் ஷேப் பாடிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மாடலிங் கீழே வரும். இந்த சர்ஃபேஸ் மாடலிங்கும் பார்ட் மாடலிங்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மாடலிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து அப்படியே நமக்கு அதை மாடலாக கன்வெர்ட் பண்றோம் அப்படின்ற போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்பர் டைமென்ஷனுமே இதில் கிடையாது. நம்மளால தான் ஒரு டைமென்ஷனையும் அசியூம் பண்ணியோ இல்லை நம்ம வந்து அந்த ஷேப் கூடிய என்ன சொல்ற இன்ஸ்பிரேஷன் கூடிய இருக்க ஷேப்ல இருக்கக்கூடிய ஓவரால் ஷேப் எப்படி இருக்கு அப்படின்றத டைமென்ஷன்ஸை நம்மளா ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ப்ராப்பர் டைமென்ஷன் வேல்யூஸ்ல இதுல இருக்காது. நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் சர்ஃபேஸ் டிசைன். பிளஸ் இந்த சாம்பிள் எல்லாம் சொல்லணும்னா நிறைய ஒரு ரோபோட்டிக் ஃபேஸஸ் இருக்கலாம், இல்லை சம்திங் ரிமோட் லைக் தட், அந்த எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், மவுஸ் கூட எடுத்துக்கலாம். எங்கெங்க டபுள் கர்வேச்சர் ஷேப் அதிகமாக அப்டேட் ஆகுதோ அந்த ஷேப்ஸை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் மாடலிங்ல கவர் பண்ணி நம்மளால டிசைன்ஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு ஷீட் மெட்டல் மாடலிங். ஷீட் மெட்டல் மாடலிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவுமே நமக்கு ஒரு விதமான பெண்டிங் ப்ராசஸ் மூலியமா நமக்கு காம்பனண்ட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் மாடலிங் ஸ்கேல் வரும். ஷீட் மெட்டலில் பேசிக் ஸ்கேல் எப்படி அப்படின்னா ஒரு ஷீட் மெட்டல்ன்றது மேக்ஸிமம் அதிகமாக பெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய மெட்டல்ஸை வச்சு மேனுஃபேக்சரிங் அச்சீவ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இதில் மெட்டீரியலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 mm இருந்து நமக்கு 6 mm வரையும் வேல்யூஸ்க்குள்ள தான் நமக்கு மெட்டீரியலோட திக்னஸ் இருக்கணும். அதில் ப்ளஸ் இந்த பெண்டிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. அது கே ஃபேக்டர் இந்த மாதிரி ரேனிங் சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டரோட ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ப்ராசஸ் பொறுத்தும் உங்களுக்கு அந்த கே ஃபேக்டர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கே ஃபேக்டர் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ஷீட் மெட்டல் மாடலை அப்ரோச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஷீட் மெட்டல் மாடலை அப்ரோச் பண்ணி டிசைன் பண்ணக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு சிபியூ இருக்கு இல்லையா, நம்மளோட சிபியூட அவுட்டர் பாடி கேஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரு வாஷிங் மிஷின், இல்லை ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேஷன் அதோட அவுட்டர் பாடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த ஷீட் மெட்டல்ன்ற ப்ராசஸில் மேக் பண்ணி தான் நமக்கு மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஷீட் மெட்டல் மாடல்ஸ்ன்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசம்பிளி மாடல். அசம்பிளின்றது இப்போ நம்ம இண்டிவிஜுவல் பார்ட்ஸாக ஒவ்வொன்றையும் நம்ம பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சிபியூன்ற ஒரு பார்ட்டியை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃப்ரண்ட் டோர் ஒரு மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம், சைடு டோர் ஒரு மாதிரி மேக் பண்ணுவோம். இது எல்லாமே தனித்தனி பார்ட்ஸாக மேக் பண்ணிட்டு அதை லாஸ்ட் அசம்பிளி செக்ஷனில் நம்ம அசம்பிளி பண்ணி அதில் அசம்பிளி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி லைவ் டிரெக்ஷன்ஸில் இந்த மாதிரி இருக்குது, டேஃபர் டிரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட டிரான்சிஷன்ஸ் எப்படி மேட் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக நமக்கு செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நம்ம அசம்பிளி செக்ஷன்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஃபேஸ் 2ல நம்ம பார்த்துட்டு ஃபேஸ் 2ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த அசம்பிளி ப்ராசஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த அசம்பிளி ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு CADன்ற ஒரு செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு CAEன்னு வரும். CAEன்றது ஒர்க்கிங் பர்பஸ்ன்னு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா CAEன்ற பற்றி டாபிக் பற்றி கொஞ்சமாக அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் சான்சஸ் இருக்குது. CAEன்றதுன்னா நம்ம பண்ண மாடல்ஸ் இருக்குது, அந்த மாடல்ஸ் ஓரியன்டாக அனலைசிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு CAEன்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் எடட் இன்ஜினியரிங்ன்ற கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இந்த கம்ப்யூட்டர் எடட் இன்ஜினியரிங்ல என்ன வரும் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் இருக்குது, அந்த காம்பனண்ட் வந்து எந்த லைவ் லொகேஷன்ஸ்ல ஒர்க் பண்ண போகுது, அந்த லைவ் லொகேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அது என்ன ஃபேஸ் பண்ணும், என்ன மாதிரியான ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ணும், என்ன மாதிரியான ரியல் டைம் ஒரு அப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ண போகுதுன்றதை பொறுத்து நமக்கு அதில் அனலைசிங் மேக் பண்ணலாம். அந்த அனலைசிங்ல நிறைய டைப் ஆஃப் அனலைசிங் இருக்குது. ஸ்ட்ரெஸ் அனலைசிங் இருக்குது, ஸ்ட்ரெயின் அனலைசிங் இருக்குது, தெர்மல் அனலைசிங் இருக்குது, ஃப்ளூயிட் ஃப்ளோ அனலைசிங் இருக்குது. இந்த மாதிரி டைப் ஆஃப் அனலைசிங் நிறையவே இருக்குது. அந்த காம்பனண்ட் பர்டிகுலர் மேக் பண்ணக்கூடிய காம்பனண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகுது அதை பொறுத்து நம்ம அனலைசிஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஓரியன்டாக ரிலேட்டடான ஃபோர்ஸ் மோஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணிட்டு அதோட ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய கான்செப்ட் தான் உங்களுக்கு CAE. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃபேஸ் 2 வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு மாடலை வந்து டிராஃப்டிங் பண்ணுறது, டிராஃப்டிங்லேருந்து மாடலிங் பண்ணுறது, மாடலிங்லேருந்து அனலைசிங், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடியக்கூடிய ஒரு செக்ஷன் தான் ஃபேஸ் 2. இந்த மாடல்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகி கரெக்டாக வந்து எனக்கு அச்சீவ் பண்ணுது, எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வைஸாக இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்ற ஒரு டிசைன் வைஸில் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு காம்பனண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் லெவல் தான் உங்களுக்கு ஃபேஸ் 3ன்ற மாதிரி